இதுக்கு மேலேயே நான் இங்க இருக்க கூடாது. அவர் மறுபடியும் என்ன பாக்குறதுக்குள்ள நான் இங்க இருந்து போய் ஆகணும். பிரக்யா, எங்க போயிட்டு இருக்க? அது வந்து மேம், எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுதா. நான் போய் வந்துறேன் மேம். டைம் பாத்தீங்களா? இன்னும் லஞ்ச் டைம் கூட வரல. ஹாஃப் டே லீவ் கூட சொல்ல முடியாது. இந்த ரீசன்ஸ்லாம் ஒத்துக்க முடியாது. வீட்டு வேலை வீட்டோட இருக்கட்டும், ஆபீஸ் வேலை ஆபீஸ்ல செய்யணும். பேக வச்சுட்டு ஒழுங்கா என் கூட வா. மேம் ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேம். நான் போயிட்டு ஒரு half an hourல திரும்பி ஆபீஸ்க்கு வந்துருவேன் மேம். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரக்யா. உன்கிட்ட சொன்னல, அபி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. இப்ப எல்லாருமே பிரஷர்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப பிரஷர்ல இருக்கேன். சாங் ரெக்கார்டிங், பிளானிங் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. அதோட அபிக்கு எந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணலான்னு எந்த ஐடியாமே இல்ல. சோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. கம்பெனி இழுத்து மூடிட்டா நமக்கு வேலையும் இருக்காது. இப்ப சொல்லு, ஆபீஸ் வேலை முக்கியமா இல்ல வீட்டு வேலை முக்கியமா? மேம் நம்ம ஆபீஸ் பாய அனுப்பலாம். ஆண்டிக்கு என்ன வேணுமோ அதை அவன் வாங்கி கொடுத்துட்டு வருவான். இந்த பேக்க கழட்டி வச்சுட்டு என் கூட வா. மேம் இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால அங்க வர முடியாது மேம். ப்ளீஸ் நான் சொல்றது. நீ இங்கே தான் நிக்கணும். நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ஓகே? You don't even think about it. ITC? ITC na? Is that clear? Yes. Good. So here we go, all sir? Yes sir. Sound check. 1, 2, 3, 4. தாமரா உன்னால் நேரம் நின்று போச்சு. உன்னோட அழகால ஒன்னும் தோணல, கொஞ்சம் தலை சுத்தி போச்சு. ஒரு பார்வையில உயிர் போனதடி, உன்னோடுதான் விட்டு போகாத நான் வாழ்ந்திட. உன் காதல் இருந்தா சார், இந்த சாங் ஹிட் ஆகும் உங்களுக்கு தோணுதா? ஐ மீன் பப்ளிக் இந்த சாங் பிடிக்குமா? உனக்கு டவுட்டா இருக்கா? இல்ல சார், உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நான் கேக்குறேன். 200%. கொஞ்சம் இரு, இப்பவே ப்ரூவ் பண்றேன். ஹே யூ, கம் ஹியர். உங்களை தான் போங்க. நானா? நீதான். இங்க வா. எனக்கு உன்னோட ஒப்பீனியன் தேவை. ஹானஸ்ட் ஒப்பீனியன். இந்த பாட்டை கேளு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சாங்க ஒரு தடவை கேட்டதுமே எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. Guys, என் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் சார் என் குரலை கேட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க. They're crazy for my voice. நான் நல்லா பாடினாலும் இல்லைனாலும் சாங் ஹிட் ஆகிறது கன்ஃபார்ம். எத்தனையோ பேர் அதை பாடிக்கிட்டும் இருப்பாங்க. Am I right? கரெக்ட் தானே?
அவளுக்கு என்னாச்சு? Why so shy? எனிவேஸ் இப்போ நான் பாடினது டெமோ மட்டும்தான். அக்கௌண்ட்க்கு பேலன்ஸ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஃபுல் சாங்கையும் ரெக்கார்ட் பண்ணி தர முடியும். நான் இப்போ சொன்னது உங்க மைண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா இல்லையா? பட் அபி சார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிரேட். லெட்ஸ் கோ guys. Have fun. ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? லோஷன் போட்டுட்டு இருக்கேன். லோஷனை தடவுறியா இல்லனா கொட்றியா? இப்போ இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஓ, இப்போது உனக்கு டைம் கிடைச்சது என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு, எனக்காக கேர் எடுத்துக்கிறதுக்கு. Thank you so much. என்னாச்சு? என்ன ஆகணும்? ஐ மீன் லைக் அன்னைக்கு ஆஃபீஸ் போயிருந்தேன் இல்லையா, அண்ணாவோட ஆல்பம் கான்ட்ராக்ட் விஷயமா. அந்த ரிசப்ஷனிஸ்டோட முட்டாள்தனத்தினால ஹாட் காஃபி என் கையில பட்டு சுட்டுடுச்சு. பாரு, கையெல்லாம் ஒரே புண்ணாயிடுச்சு. அதான் லோஷன் தடவிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. ஆனாலும் அலியா, இப்போ உன்னோட மனசை நீ கொஞ்சம் கூலா வச்சுக்கிட்டேன்னா நான் சொல்ற ஐடியாவை நீ கேட்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அபி ஒரு காலத்துல என் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தால. அப்ப நான் மாடலிங் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரேம்ப் வாக்ல போயிட்டு இருந்தேன். அபி என் மேல பயங்கர கிரேஸ் ஆயிட்டான். என்னை பார்க்க அவன் எவ்வளவு ட்ரை பண்ணுவான் தெரியும்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு சீனை மறுபடியும் கிரியேட் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அபி என்ன பார்த்து மறுபடியும் என் மேல அவன் கிரேஸ் ஆயிடுவான். என்ன பார்க்கணும்னு அவன் துடிப்பா இல்லையா? ஓ ரியலி? அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீ அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அப்படியே உன்னை பார்த்ததும் அண்ணன் ஹை ஸ்பீட்ல ஓடி வருவான்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அந்த மாதிரி நடக்கலன்னா, ஐ மீன் நீயா அண்ணன் கிட்ட போய் அவன்கிட்ட பேசி அவனை அப்படியே கவர் பண்ண ட்ரை பண்ணி அப்படி எதுவும் நடக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஆலியா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அபிக்கு ஒன்ன ஞாபகம் இருக்குன்னா நிச்சயமா என்னையும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் அபி கண்ணை முடிக்கிட்டு இப்ப நம்புறான்னா நிச்சயமா என்ன பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நீ கொஞ்சம் வெட்டியா பேசுறதுக்கு பதிலா எனக்கான சீனை யோசிக்கிறியா? ஓகே, I'll think about it. ஓகே? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா திரும்ப அவர் பக்கத்திலேயே போக வேண்டியதா இருக்கு. அவரை விட்டு தூரமா போக எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் அவர் பக்கத்திலேயே போயிடுறேன். அதனால அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா என்ன பார்த்தும் அவருக்கு ஒன்றும் ஆகல. அவர் மனசுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அவர் ரிலாக்ஸா இருக்காரு. என்னை பார்த்தது மட்டும் இல்லாம என்கிட்ட பேசவும் செஞ்சாரு. அப்படின்னா அவரை விட்டு நான் விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர் பக்கத்திலேயே இருக்கலாம். அவர் பக்கத்திலேயே நின்று அவர் கண்ணை என்னால பார்க்க முடியும். அவரை தொட்டு பேசவும் முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூணாவது மனுஷி, ஒரு ஃபேன், அவரோட கிரேசி ஃபேன். All right then, later. Sir, sir, please, sir, ஒரே ஒரு autograph, sir, please. Sir, என் கையில ஒரே ஒரு autograph போடுங்களே. I'm sorry, not now. Okay? Sir, அவங்களுக்கு மட்டும் போட்டிங்களே. அவ என்னோட ஸ்பெஷல் ஃபேன். நான் என்னோட ஸ்பெஷல் ஃபேன்ஸோட கையில இதயத்தை வரைஞ்சிருக்கேன்னா அவங்க என்னோட இதயத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க உங்களோட ஸ்பெஷல் ஃபேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? Who am I? ராக் ஸ்டார். கரெக்ட். அண்ணா பாடுற சாங்ஸ் எல்லாம் ஏன் ஹிட் ஆகுது? என்னோட ஃபேன்ஸ்க்கு எந்த மாதிரியான சாங்ஸ் பிடிக்கும், எந்த மாதிரியான சாங்ஸ் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். என் மேல எந்த ஃபேன்ஸ் கிரேசியா இருக்காங்க இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணில் பார்த்தாலே போதும், மனசுல இருக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட மனசு என்னோட ஸ்பெஷல் ஃபேன்ஸ்க்கு
எப்பவுமே தனி இடம் உண்டு. எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? That's it guys, இன்னைக்கு பண்ணதெல்லாம் போதும். நாளைக்கு மறுபடியும் வந்தப்போ மத்தவங்களுக்கு ஆட்டோகிராஃப் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். இதோ நான் இப்பதான் கிளம்புறேன். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, ப்ராமிஸ். சரி, கண்டிப்பா கண்டிப்பா வரேன். நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மேடம். ஹலோ, என்னாச்சு? வீட்டுக்கு போக வேண்டாமா? காலையில வீட்டுக்கு போன அவ்வளவு தூரம் குதிச்சுட்டு இருந்தா இப்ப என்னாச்சு? அது சொல்லு. அது வந்து நான் என்ன கனவா? இத பார்த்தா உனக்கு அபியோட மனசு மாதிரி தோணுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து நான் லஞ்ச் சாப்பிடணும்ல, அதனால இப்போ என்னோட கையை க்ளீன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். லஞ்ச்? ஈவினிங் யாரு லஞ்ச் சாப்பிடுவா? ஈவினிங் ஆயிடுச்சா? எஸ் மேடம், ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படின்னா லஞ்ச் டைம்ல இருந்தே நீங்க உங்க கையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா?
அது இல்ல நான் வந்து மேடம் நீங்க தப்பான ட்ராக்ல போறீங்க தெரியும்ல அவரு பெரிய ராக் ஸ்டார் அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கில் பொண்ணுங்க சுத்துறாங்க உன் கையில அவரு ஹார்ட்னு வரைஞ்சுட்டா அவரு ஹார்ட்டே கொடுத்துட்டதா நினைக்கிறியா முதல்ல கனவு காண்றத நிறுத்து எத்தனையோ பொண்ணுங்க அவர் மேல பைத்தியமா இருக்காங்க கடவுள் எத்தனை பேரோட கனவு நிறைவேற்றுவார்னு சொல்லு கையில போட்டிருக்கிற இந்த ஆட்டோகிராஃப் சீக்கிரம் போயிடும் மேடம் ஆனா வேலை உங்க கையை விட்டு போயிடக்கூடாது உன் கனவு உலகத்துல இருந்து வெளியில வந்து உன் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகே ஓகே நல்லா இருக்கே எல்லாருக்கும் ராக் ஸ்டார் வேணுமா எங்க போச்சு எந்த பொருள் வச்ச இடத்துல இருக்காது எங்க இருக்கு எங்கேயும் இல்ல எங்க தான் போயிருக்கோம் இந்த சார்ஜரை எங்க தான் வச்சேன்னு தெரியலையே போச்சு கேம் கிளைமேக்ஸ்ல இருக்கு சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்கு இந்த சார்ஜர் எங்க போச்சுன்னு தெரியலையே பேசி ஆகணும் வர வர அந்த பொண்ணு இந்த வீட்ல எதுவுமே வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல யார திட்டிட்டு இருக்கீங்க என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்னோட பொருளை எங்க இருந்து எடுக்கறியோ அதே இடத்துல வச்சிடுன்னு சார்ஜரை எங்க வச்சிருக்க அம்மா நான் எங்கேயும் வைக்கல நீங்க தான் அங்க எங்கன்னு எங்கயாவது போட்டுடுறீங்க நீ என்ன இவ்ளோ போய் சொல்ற ஜானகி நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல என்னம்மா நீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க உட்கார்ந்து இருந்தேன் இல்ல இல்ல டிவி பக்கத்துல தான் நான் உட்கார்ந்து இருந்தேன் அங்கதான் என் சார்ஜரும் இருக்கு இந்த கேமால இவங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் போடுறீங்களா அது கூட ஏன் தப்பையும் லிஸ்ட் போடுங்க ஜானகி மாசத்துல நீ பண்ற தப்ப கணக்கு போடவே முடியாது ஏன்னா மாசத்துக்கு 30 நாள் நீ பண்ற தப்பு அதுக்கு மேல இருக்கும் அத லிஸ்ட்ல போடுறதுக்கு எனக்கு நேரமே பத்தாது நான் ஒண்ணு அந்த அளவுக்கு தப்பு பண்றது ஒரு நிமிஷம் நான் பிரக்யாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் அத கேட்காம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பிரக்யாவை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க பிரக்யாவுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சர்மா சாரோட கடைக்கு வர சொல்லியிருந்தேன் சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது 1/2 மணி நேரமா நான் அங்க நிக்கிறேன் ஆனா அந்த பொண்ணு அங்க வரவும் இல்ல போனையும் சுத்தமா எடுக்கல சரளா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பிரக்யா ஆபீஸ்க்கு போயிருக்கா அவளுக்கு வேலை அதிகமா இருக்கும் வருவா அவ என்னோட ஸ்பெஷல் ஃபேன் நான் என்னோட ஸ்பெஷல் ஃபேன்ஸோட கையில இதயத்தை வரைஞ்சிருக்கேன்னா அவங்க என்னோட இதயத்துல இருக்காங்கன்னு அவங்க கண்ணில் பார்த்தாலே போதும் மனசுல இருக்கிறது எனக்கு புரிஞ்சிடும் என்னோட மனசு என்னோட ஸ்பெஷல் ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே தனி இடம் உண்டு
நீ மத்தவங்க பேச்செல்லாம் கேட்காத, உன் மனசு சொல்றத மட்டும் கேளு. உன் கையில இப்போ இருக்கிறது என்னோட இதயம். உன்னோட இதயத்தோட சேர்த்து என்னோட இதயத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. பிரிய விட்டாத. இந்த பார்ட்டியை நான் என்னோட குண்டச்சி கிடைச்ச சந்தோஷத்தில் வைக்க போறேன். நான் என் குண்டச்சி மேல உயிரியை வச்சிருக்கேன்னு இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.